ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பிப்ரவரி 24 சனிக்கிழமை, மாசி மகம். மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் மகம் நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளை தான் நம்ம மாசி மகமாக எடுத்துக்கிறோம். அந்த நல்ல நாளில் நாம் இந்த ஒரு விளக்கை ஏற்றுறது மூலயமா நம்ம வீட்லேயும் குலதெய்வத்தோட நடமாட்டத்தை ஏற்படுத்திக்க முடியும். பொதுவாகவே மாசி மகம் அப்படிங்கிறது கடவுள்களை வணங்குறது, புனித நீர் ஆடுறது, பித்ருக்களுக்கு செலுத்த வேண்டிய கடனை திரும்ப செலுத்துறதுன்னு பல விஷயங்கள் இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம் குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். வருடத்துக்கு ஒரு முறையோ இல்லை வருடத்துக்கு இருமுறை மட்டுமே பார்க்கக்கூடிய குலதெய்வத்தை இது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய விசேஷ நாட்களை வணங்குறது மூலயமா நாம குலதெய்வத்தை தேடி போகிறதுக்கு பதிலாக குலதெய்வம் நம்மளை தேடி வர வைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான வழிகள் தான் இந்த மாதிரி விசேஷ நாட்களில் நாம் குலதெய்வத்தை வணங்குறது. ஒரு சில பேருக்கு குலதெய்வ கோவிலுக்கு போனால் மாவிளக்கு போடுறது வழக்கமாக இருக்கும். ஒரு சில பேருக்கு இல்லை, நிறைய பேருக்கு அந்த வழக்கம் இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கான ஒரு அருமையான பரிகாரம் தான் இது. மாசி மகத்தன்னைக்கு நீங்கள் புனித நீர் ஆடிட்டு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஈவினிங் உங்கள் வீட்டில் விளக்கேற்றி வைப்பீங்க. அந்த நேரத்தில் நீங்கள் வீட்டில் விளக்கேற்றும் போது இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு விளக்கை தனியாக ஸ்பெஷலாக உங்களோட குலதெய்வத்துக்காக நீங்கள் ஏற்றி வைக்கலாம். ஒரு சின்னதாக தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் ஒரே ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி நிரப்பிக்கோங்க. உங்களோட குலதெய்வம் ஆண் குலதெய்வமாக இருந்தாலும் சரி, பெண் குலதெய்வமாக இருந்தாலும் சரி, 2 பேருக்குமே இந்த விளக்கை நீங்கள் ஏற்றி வைக்கலாம். அந்த தட்டில் பச்சரிசி நிரப்பி வச்சு ₹1 நாணயங்களை ஒரு 4 வச்சுடுங்க. அதுக்கப்புறமா ஒரு அகல் தீபம் வச்சு அதில் நெய் ஊற்றி விளக்கேற்றி வச்சு இந்த ஒரு விளக்கு மனசார என் குலதெய்வத்துக்காக ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் குலதெய்வத்தை பேரை சொல்லி உங்களோட ஆசீர்வாதம் எங்களோட குடும்பத்துக்கு எப்போவுமே கிடைக்கணும், நிறைஞ்ச பௌர்ணமியாக இருக்கக்கூடிய இன்னைக்கு நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கோங்க. ஒவ்வொரு வருடமும் கோயிலுக்கு போயிட்டு வந்து பார்க்கக்கூடிய குடும்பம் இன்னைக்கு நம்மளை நினச்சி நம்மளை கூப்பிடுறாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வந்துடும். எந்த ஒரு வீட்டில் குலதெய்வத்தோட நடமாட்டம், குலதெய்வத்தோட அனுகிரகம் இருக்கோ அந்த குடும்பத்தில் எந்த விஷயங்களுக்கும் பஞ்சம் இருக்காது, எந்த கஷ்டமும் இருக்காது. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த குலதெய்வத்தை நம்ம வீட்டுக்குள்ளே வர வைக்கணும், குலதெய்வத்தோட அனுகிரகம் நம்ம குடும்பத்துக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மாசி மகம் இது மாதிரி முக்கியமான விரத நாட்களில், முக்கியமான விசேஷ நாட்களில் உங்கள் குலதெய்வத்துக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு நீங்கள் பூஜை பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களோட குலதெய்வத்துக்குமே நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். அன்னைய தினத்தில் இந்த ஒரு விளக்கை மாசி மகத்தன்னைக்கு பௌர்ணமி தினத்தன்னைக்கு ஏற்றி பாருங்க. கண்டிப்பாக ஓரளவுக்கு ஒரு முன்னேற்றம் தெரியாத நீங்கள் பார்க்க முடியும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.